أشهد أن لا إله إلا الله. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திக்கிற நிஅமாக்களை நீங்க கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அதை உங்களால் கவுண்ட் பண்ணிக்கொள்ளலாம் போகும். ஏண்டா அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நியமாக தந்திக்கிறான். உண்மையிலே அல் குர்ஆன் என்றது ஒரு நியமா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிமுறை சுன்னா ஒரு நியமா. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான உள்ளத்தை தந்திருக்கிறான், அது ஒரு நியமா. எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திக்கிறான், இந்த வாழ்க்கை ஒரு நியமா. எங்களுக்கு 5-6 சென்சஸ் தந்திக்கிறான், அது ஒரு நியமா. கண், காது, மூக்கு, வாய், இப்படி நாக்கு, எங்களுக்கு தந்திக்கிற உடல் உறுப்புகள் அனைத்தும் நியமா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான உறவுகளை தந்திக்கிறான். ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேரண்ட், சிப்லிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், இப்படி எவ்வளோ ரிலேட்டிவ்ஸை தந்திக்கிறான், இது ஒரு நியமா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில அக்கௌண்டபிலிட்டிஸ் இல்லாட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தந்திக்கிறான், பொறுப்புகள், பதவிகள், இதெல்லாம் நியமா. அதே மாதிரி எங்களுக்கு தந்திக்கிற ஹெல்தி லைஃப், ஜாப், வெல்த், இதெல்லாம் நியமா. இந்த நியமாக்கள் அனைத்தும் எப்ப எங்களுக்கு நியமாவா இருக்கும்னு சொன்னா அந்த நியமாக்களுக்குரிய ரைட்ஸ், ஹக்குகளை நாங்கள் அழகா கொடுத்தா. அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மார்க்கத்தை இல்லாட்டி இந்த குர்ஆனை நான் ஒழுங்கா பிரயோசனப்படுத்தலாட்டி அந்த நியமா நெக்மாவாக மாறும். நெக்மாண்டான அல்லாஹ் தஆலாவுடைய கோபம், அதால வர தண்டனை, அதை நான் ஒழுங்காக பயன்படுத்தாட்டி எங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட். ரைட்? அல் குர்ஆனோட உள்ள உறவு எங்களுக்கு ஒழுங்கா இல்லாட்டி அந்த அல் குர்ஆன் எங்களுக்கு நியமா இல்லை, நெக்மா. அதால் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். சுன்னா எங்களோட லைஃப்பில் நாங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாட்டி, அதன்படி எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாட்டி அது நெக்மா. ரைட்? அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை, அதை இஸ்லாத்துக்காக நாங்கள் பயன்படுத்த ரெடி இல்லைன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாத்தை அழகாக கொண்டு போகலன்னு சொன்னால் அது ஒரு நெக்மா. அதே மாதிரி இந்த கண் நல்ல விஷயங்களை பார்க்கலாட்டி, இந்த காது நல்ல விஷயங்களை கேட்கலாட்டி, இந்த நாக்கு நல்ல விஷயங்களை பேசலாட்டி, இந்த கால்கள் நல்ல விஷயங்களுக்காக நடக்கலாட்டி, இந்த கைகள் நல்ல விஷயங்களை செய்யலாட்டி நெக்மா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளலாட்டி, எங்களோட பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை வளர்க்கலாட்டி, எங்களுக்கு கிடைச்சிக்கிற உறவுகளை இந்த மார்க்கத்துக்காக அழகாக பயன்படுத்தலாட்டி நெக்மா. எனக்கு கிடைச்சிக்கிற தொழில், என்ற சம்பாத்தியம், என்ற பணம், நான் இந்த உலகத்தில் செய்கிற எல்லாம் நியமா அழகான முறையில் பயன்படுத்தலாட்டி நெக்மா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. மறுமையில் நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு கிடைச்சிற நியமா பற்றி நாங்கள் கேட்கப்படுவோம். அதை நாங்கள் கேட்கலாட்டி நான் உண்மையிலே நெக்மா எங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய பிடி இருக்குது மிச்சம் ஸ்ட்ராங்கான, கடுமையான. எங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த நியமாக்களை நாங்கள் அழகிய முறையில் பயன்படுத்தலாம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திக்கிற இந்த நியமாக்களாகவே பயன்படுத்தி அல்லாஹ் தஆலாவுக்கு அழகிய முறையில் பதில் சொல்ற மனிதர்களா அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கணும். அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை ஒரு முபாரக்கான மஜ்லிஸா ஆக்கணும். أشهد أن محمدًا رسول